Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.4ல 4th sum. A tank can be filled in 10 minutes using pump A and B simultaneously. A, B அப்படிங்கிற ரெண்டு பம்பும் சேர்ந்து வேலை பார்த்தா 10 மினிட்ஸில் ஒரு டேங்கை ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 மினிட்டில் ஏபி எவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுதிக்கலாம். ஸோ லெட் tank filled in 1 minute by A அப்படிங்கிறத நம்ம 1 by A அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ சிமிலராக B அதை 1 by B அப்படின்னு வச்சுக்கலாம். tank filled in 1 minute by B இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம், 1 by பின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் சேர்ந்து பம்ப் பண்ணால் 10 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 by A ப்ளஸ் 1 by B ஈக்குவல் டு 1 by 10. செகண்டாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பம்ப் பி கேன் பம்ப் வாட்டர் இன் ஆர் அவுட் அட் த சேம் ரேட். எந்த ரேட்டில் பம்ப் பி தண்ணியை உள்ளே விடுதோ அதே ரேட்டில் அதனால் வெளியிலையும் விட முடியும். இஃப் பம்ப் பி இஸ் இன்அட்வர்ட்லி ரன் இன் ரிவர்ஸ், அதாவது இப்போ பம்ப் பி தண்ணியை வெளியில் இழுத்து விட்டுட்டுருக்கு. டேங்க் வில் பி ஃபில்ட் இன் 30 minutes. அப்படி பம்ப் பி வெளியில் இழுத்து விட்டாலும் டேங்க் 30 மினிட்ஸில் ஃபில் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், 1 by A மைனஸ், ஏன்னா பி ரிவர்ஸில் இருக்குது. ஸோ 1 by B ஈக்குவல் டு 1 by 30 மினிட்ஸில் தான் அது ஃபில் ஆகும். ஸோ ஹவு லாங் would it take each pump to fill the tank by itself? அப்போ தனித்தனியாக இது ரெண்டும் ஆன் ஆச்சுன்னா எவ்வளோ நேரத்தில் இது ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 by ஏவும் 1 by பியையும் நம்ம கண்டுபிடிச்சி ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு, ஸோ இட் இஸ் 1 1 மைனஸ் 1. ஸோ -1 that is equal to -2. இதுதான் டிட்டர்மினன்ட். தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 by A. 1 by Aக்கு என்ன பண்ணணும், 1 by A ஓட கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும். அதாவது 1 by 10 1 by 30 1 minus 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -1 by 10 ப்ளஸ் 1 by 30. ஸோ இதுக்கு காமனாக நான் இது எடுத்தேன்னா -3 ப்ளஸ், ஆக்சுவலி இது மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே மைனஸு -1 by 30 தட் இஸ் ஈக்குவல் டு -4 by 30 தட் இஸ் -2 by 15. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 by B. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே தான் இருக்கும், இது மட்டும் 1 by 10 1 by 30 மாறிடும். ஸோ என்ன வரும், 1 by 30 minus 1 by 10. ஸோ இதுக்கும் எடுத்தால் 1 minus 3 by 30 that is equal to -2 by 30. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ 1 by A 1 by B கண்டுபிடிக்கலாம். 1 by A is equal to determinant of 1 by A by determinant. Determinant of 1 by A என்ன, -2 by 15 into 1 by determinant value -2. -2 cancel ஆகும். ஸோ 1 by 15. அப்போ A ஓட வேல்யூ என்ன, 15. தென் சிமிலராக 1 by B. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு determinant of 1 by B by determinant. இதோட வேல்யூ என்ன, -2 by 30 into 1 by determinant value -2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ இட் இஸ் 1 by 30. This implies B is equal to 30. அப்போ என்ன ஆகும், பம்ப் A மட்டும் வேலை பார்த்துச்சுன்னா it can fill the tank in 15 minutes. சிமிலராக பம்ப் B மட்டும் வேலை பார்த்துச்சுன்னா it can fill the tank in 30 minutes.